கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசுவின் திருவசனம் ஊழியம் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் விலங்குகள் விண்ணகம் வருமா என்ற தலைப்பில் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹெவன் அண்ட் அனிமல்ஸ். இன்றைய நாட்களில் செல்ல பிராணிகள், அதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கும் நபர்கள் மற்றும் வீடுகள் மிகவும் அதிகமாகிவிட்டன. நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகள் நம்முடன் பரலோகம் வருமா என்ற கேள்வி இப்போது உலகமெங்கும் கிறிஸ்தவர்களால் அதிகம் கேட்கப்படுகிறது. இவர்கள் அவைகளை மிகவும் நேசிப்பதினால் ஆண்டவரும் அவைகளை நேசித்து பரலோகத்தில் அவர்களோடு வாழச் செய்வார் என்று நம்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். இந்த தியானத்துக்கான ஆதார வசனம் வெளிப்படுத்தலில் உள்ளது. வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று உள்ளது. இந்த வசனத்தின் அடிப்படையில் சில பிரசங்கிமார்கள் வீட்டில் நாய்களை வளர்க்காதீர்கள், காரணம் அது உங்கள் கூட பரலோகம் வர முடியாது என்று செய்தி கொடுக்கிறார்கள். இந்த கேள்விக்கான பதிலை 3 தலைப்புகளின் கீழ் நாம் படித்து தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு தலைப்பு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள், ராங் இன்டர்பிரிட்டேஷன் ஃப்ரம் தி ஸ்கிரிப்சர்ஸ். விலங்குகள் கட்டாயம் பரலோகம் வரும் என்பதற்கு ஆதாரமாக சில வேத வசனங்களை எடுத்து காட்டுகிறார்கள். ஏசாயா 11:6. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் ஒருமித்து இருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் என்று உள்ளது. இந்த வசனத்தை காட்டி பரலோகத்தில் மிருகங்கள் இருக்கும் என்கிறார்கள். இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இந்த பகுதி பரலோக நித்திய வாழ்வை பற்றி பேசுகிற ஒரு பகுதி இல்லை. மாறாக இயேசுவின் 2ஆம் வருகையில் இந்த பூமியில் நடைபெறப் போகிற 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியில் மிருகங்கள் எப்படி நடந்து கொள்ளும் என்று கூறுகிறது. அடுத்த வசனத்தில் ஏசாயா 11:7 சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் என்று உள்ளது. அதாவது மிருகங்கள் சாப்பிடும் என்று உள்ளது. ஆனால் வெளிப்படுத்த 7:16 பரலோகத்தில் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை என்று உள்ளது. அதாவது பரலோகத்தில் 5 வேளை சாப்பாடெல்லாம் கிடையாது. ஸோ கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் ஒருமித்து இருக்கும் என்பது 1000 வருட அரசாட்சியில் குறிக்கும். அனிமல்ஸ் பரலோகம் வரும் என்பதற்கு ஆதாரமாக சொல்லப்படும் ஒரு வசனம் லூக்கா 3:6 உள்ளது. ஆல் ஃப்ளஷ் ஷல் see the salvation of God என்று உள்ளது. அதாவது எல்லா மாமிசமும் தேவனுடைய இரட்சிப்பை காணும் என்று வருகிறது. ஆனால் இந்த வசனத்தின் சரியான அர்த்தத்தை இதற்கு முந்தைய அதிகாரத்தில் பார்க்கிறோம். லூக்கா 2:30-32 வசனங்களில் பிரஜாதிகளுக்கு ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் ஆயத்தம் பண்ணின இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று வாசிக்கிறோம். இதை எழுதும் லூக்கா மற்றும் வாசிக்கும் தேயோப்பிலு இருவருமே யூதர்கள் இல்லை. ஆல் ஃப்ளஷ் என்று லூக்கா எழுதுவதின் அர்த்தம் இயேசுவின் நற்செய்தி, இயேசுவின் இரட்சிப்பு எல்லாருக்குமானது.
இயேசுவின் ரட்சிப்பு மனிதர்களுக்கும் மிருகங்களுக்குமானது என்பதல்ல, மாறாக யூதர் பிறவினத்தர் என்று வித்தியாசமில்லை, மாம்சமான யாவரும் இயேசுவின் ரட்சிப்பை காண்பார்கள் என்று அர்த்தமாகும். விலங்குகள் விண்ணகம் வருமா என்ற தலைப்பு இரண்டாவது குறிப்பு. நாம் இப்போது தேவனுடைய படைப்பில் விலங்குகளின் சரீரம் மற்றும் ஆத்மாவை பற்றி பார்க்க போகிறோம். கிரியேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பாடி அண்ட் சோல். மனிதர்களுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி உடல் மற்றும் உயிர் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், மனிதர்களுக்கு ஆத்மா அதாவது சோல் என்பது உண்டு, மிருகங்களுக்கு சோல் ஆத்மா என்பது இல்லை. இந்த ஆத்மா தான் கடவுளை தேடுகிறது. கடவுள் பக்தி, அன்பு, பாசம், உறவு எல்லாமே ஆத்மா சம்பந்தப்பட்டது ஆகும். யோசித்து பாருங்கள், காட்டில் ஏதாவது மிருகங்கள் அப்பா பிள்ளை, கணவன் மனைவி, அண்ணன் தம்பி என்ற உறவோடு வாழ்கிறதா? இல்லை, அவைகள் வெறும் ஜீவ ஜந்துக்கள் ஆகும். அதற்காக விலங்குகளுக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை என்று கூறவில்லை. அன்பு, பாசம், கோபம், பசி, வீரம், வேகம் எல்லாம் உண்டு. ஆனால் இவைகள் எல்லாமே ஸ்மால் அண்ட் லிமிட்டட் ஒன். உதாரணத்துக்கு, நாம் வளர்க்கும் நாயை நம் அருகில் அமைதியாக இருக்க சொல்கிறோம், சத்தம் போடாமல். அப்படி இருந்தால் அதற்கு ஒரு பிஸ்கட் போடுவோம் என்று சைகை காட்டுகிறோம். அதுவும் அப்படியே அமைதியாக உட்கார்ந்திருக்கும். அதோட அர்த்தம், அந்த நாய் நம்மீது அன்பாக, பக்தியாக, மரியாதையாக நடக்கிறது, வாழ்கிறது என்பது அல்ல. அதற்கு தேவை பிஸ்கட். அதை போட்டால் அது அமைதியாக உட்கார்ந்திருக்கும். அதே போல் தவறு செய்தால் தண்டிப்பேன் என்று நாம் சைகை காட்டுகிறோம், அதுவும் ஒழுங்காக இருக்கும். அதோட அர்த்தம் அது ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறது என்பது அல்ல. தப்பு செஞ்சால் அடி விழும், ஆகவே ஒழுங்காக இருக்குது, அவ்வளவுதான். அதே போல் பாருங்கள், பாவம் பரிசுத்தம், ரட்சிப்பு நித்திய ஜீவன், மோட்சம் நரகம் போன்றவைகளும் மனிதர்களுக்கு அவர்களின் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட காரியங்களாகும். காட்டில் ஒரு மிருகம் இன்னொன்றை கொன்று சாப்பிடும்போது அது கொலை குற்றமாகவோ பாவமாகவோ பார்க்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பாவங்களுக்காக ஒரே தரம் மரித்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் விலங்குகளுக்கு பாவம் என்பதோ, அதற்காக பாவ மன்னிப்போ, ஆத்தும மீட்போ, நித்திய ஜீவனோ இல்லை. இயேசு கிறிஸ்து மனிதர்களை மீட்டு கொள்ள இரண்டாம் வருகையில் இந்த பூமிக்கு மீண்டும் திரும்ப வரப்போகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து மிருகங்களை மீட்டு கொள்ள மீண்டும் பூமிக்கு வரப்போகிறார் என்று வேதத்தில் எங்கும் வசனம் இல்லை. செல்ல பிராணிகள் பரலோகம் வரும் என்று சொல்பவர்கள் தாங்கள் மிகவும் நேசித்து வளர்க்கும் அந்த பெட் அனிமல்ஸுகளின் ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார்களா? விலங்குகளின் பரிசுத்த வாழ்வுக்காக, ஆண்டவரோடு உள்ள தொடர்பு, சபை ஐக்கியம், ஆவிக்குரிய வளர்ச்சி, எழுப்புதல், இப்படி எதற்காவது ஜெபிக்கிறார்களா, முயற்சிக்கிறார்களா? இல்லை. காரணம், இவைகள் எல்லாமே மனிதர்களுக்கு மட்டும்தான், மிருகங்களுக்கு இல்லை என்று அவர்களுக்கே தெளிவாக தெரிந்திருக்கிறது. எசேக்கியேலும் யோவானும் பரிசுத்த பவுலும் பரலோக தரிசனத்தில் தாங்கள் கேட்டதை கண்டதை வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். பரலோகத்தில் ஒரு மிருகம் இருந்ததாக, தாங்கள் அதை கண்டதாக வேதத்தில் எங்குமே யாருமே எழுதி வைக்கவில்லை. மிருகங்கள் பரலோகம் வருமா என்ற தலைப்பில் மூன்றாவது குறிப்பாக நாம் பார்க்க போவது விலங்குகளின் தேவ சாயல் ஆகும். இமேஜஸ் ஆஃப் காட் இன் அனிமல்ஸ். தேவனுடைய படைப்பில் மிகவும் விசேஷித்த படைப்பு மனிதன் ஆவான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மேலான விசேஷமான ஒன்று ஆதியாகமம் 2:7 உள்ளது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்.
மனுஷன் ஜீவாத்மாவானான். இந்த தேவனுடைய ஜீவ சுவாசம் மிருகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவைகள் ஜீவ ஜந்துக்கள், ஜீவாத்மா இல்லை. தேவனிடத்திலிருந்து வந்த தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஜீவாத்மா மட்டுமே மனிதன் இறந்த பின்பு தேவனோடு பரலோகத்தில் என்றென்றும் நித்தியமாய் வாழும். இந்த நித்திய ஜீவன், இந்த தேவனுடைய ஜீவ சுவாசம் மிருகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவே மிருகங்கள் சரீரத்தை இறந்தவுடன் அதனுடைய எல்லா காரியமும் முடிந்துவிடும், இந்த உலகத்திலேயே முடிந்துவிடும். விலங்குகள் விண்ணகம் வராது என்பதற்கு பிரசங்கியில் ஒரு தெளிவான வசனம் உள்ளது. பிரசங்கி 3:21 இவ்விதமாக வாசிக்கிறோம். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார் என்று உள்ளது. இங்கே மரணத்துக்கு பின்பு மிருகங்களுடைய ஆவி தாழ பூமியில் இறங்குகிறது. அவைகள் பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை என்று தெளிவாக போடப்பட்டு உள்ளது. சிலருடைய கோரிக்கை இதுதான், நான் என் செல்ல பிராணியை அதிகம் நேசிக்கிறேன், பரலோகத்திலும் அவைகள் என்னுடன் வர நித்தியமாய் என்னுடன் வாழ விரும்புகிறேன் என்கிறார்கள். கர்த்தர் கிருபையுள்ளவர். அவர் என்னுடைய இருதயத்தின் விருப்பப்படி என் செல்ல பிராணிகள் என்னுடன் பரலோகம் வர என்னுடன் வாழ அனுமதிப்பார் என்கிறார்கள். ஆனால் ஒன்று, உலகில் பல மனிதர்கள் ஏதாவது ஒன்றை மிகவும் நேசித்து வாங்குகிறார்கள். சிலர் விதவிதமாக கலராக பைக் அல்லது கார் வாங்குவார்கள். இன்னும் சிலருக்கு பொம்மைகள், விதவிதமான வீடுகள் பிடிக்கும். அவ்வளவு ஏன், சில சிங்கம், புலி, பாம்புகளை கூட மிகவும் விரும்பி நேசித்து வளர்க்கிறார்கள். இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் விரும்புகிறீங்க என்பதற்காக, இது இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்பதற்காக இவைகள் எல்லாம் பரலோகம் வரணும் என்றால் எப்படி? அது பரலோகமா அல்லது ஜுராசிக் பார்க்கா? வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நமது உணர்வுகள், விருப்பங்கள் இருக்க வேண்டுமே தவிர நமது உணர்வுகள், விருப்பங்களுக்கு தக்கதாக வேத சத்தியங்களை மாற்றவோ எதிர்பார்க்கவோ கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நாம் செல்ல பிராணிகளை வளர்க்க கூடாதா, வீட்டில் வைத்திருக்க கூடாதா, நேசிக்க கூடாதா? செல்ல பிராணிகளை வளர்க்கலாம், வீட்டில் வைத்திருக்கலாம், நேசிக்கலாம். சில நேரங்களில் அது வியாதிப்பட்டோ வயதாகியோ இறக்கலாம். நீங்கள் அதை புதைக்கலாம், அதற்காக வருத்தப்படலாம், கவலைப்படலாம். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு, ஒரு வரையறை உண்டு. இன்று கிறிஸ்தவம் அந்த எல்லையை தாண்டி போய்கொண்டிருக்கிறது. ஒரு சபையில் அங்கத்தினர் ஒருவரின் செல்ல பிராணி இறந்து விடுகிறது. அதை கிறிஸ்தவ முறைப்படி ஒரு விலை உயர்ந்த சவப்பெட்டி செய்து அதை ஆலய ஆல்டர் முன் வைத்து அடக்க ஆராதனை நடத்தி எல்லாரும் வந்து அஞ்சலி செலுத்தி அதை நல்லடக்கம் செய்கிறார்கள். அதன் கல்லறையில் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு ரெஸ்ட் இன் பீஸ் என்று கல்வெட்டு வைக்கப்படுகிறது. இதைத்தான் கிறிஸ்தவம் அந்த எல்லையை மீறி போகிறது என்று அர்த்தம். ஆதியாகமத்தில் தேவ சாயலில் மனிதன் மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் பரலோகம் கடந்து வருவான். பிரசங்கி 3:21 மிருகங்களின் ஆவி தாழ பூமியில் இறங்குகிறது என்று உள்ளது. இதுதான் இந்த தியானத்தின் முடிவு. இயேசுவின் திருவசனம் ஊழியத்தின் இந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஜீசஸ் டிவைன் வேர்ட் மினிஸ்ட்ரி சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.